வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சீமானை உள்ளே அனுப்பும் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. இன்னைக்கு இருக்கின்ற அரசியலை புதிய கோணத்தில் அணுகும் எடப்பாடி பழனிசாமி. இதை தாண்டி வேற எதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. திருச்செந்தூர் கோயிலில் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டே வந்து 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிறேன், கோயில் தரிசனத்துக்கு அனுமதித்திருக்கின்றார்கள். யாரு 4000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அமைச்சரை கோயில் தரிசனத்துக்கு அனுமதித்தார்களோ அவரையும் பதவி விட்டு தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு உதவியாளராக இருந்தவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பாலிமர் தொலைக்காட்சிக்காரன் திருந்தவே மாட்டான் போல இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோட்டு சூட்டில் இல்லாமல் பட்டு வேட்டி சட்டையில் வந்து போட்டாருங்க. பெரிய மாற்றம் என்று அதை தூக்கி வச்சு கொண்டாடுறான். நம்ம விஜய் அவர்களுடைய அசிஸ்டண்ட்டு ஜெகதீஷ், அந்த ஆள் குடும்பத்தில் திருமணம் போல இருக்குது. அந்த ஜெகதீஷ் திருமணத்துக்கு போய் மணமக்களை வாழ்த்திட்டு வந்திருப்பார் போல இருக்குது. அதற்காக பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டு வந்திருப்பார் போல இருக்குது. ஆனால் பாரம்பரிய உடைக்கு மாறினார் விஜய். தலைமை செயலகத்தில் பட்டு சட்டை பட்டு வேட்டியுடன் காட்சியளித்தார், பணிகளை தொடர்ந்தார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு சிங்க பெண்கள் படைய தொடங்குறேன்னு சொன்னீங்க. ஆனா ஜெகதீஷ் அவர்களுடைய குடும்ப விழாவுக்கு போனோம் என்பதற்காக சிங்க பெண்கள் படைய நீங்க தொடங்காம தள்ளி வச்சிட்டீங்க. இது ரியல் ஆட்சியா இருக்கணும், ஆனா ரீல் ஆட்சியா நடத்துறீங்க. இந்த சினிமாவை ஷூட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது இது நிர்வாகம். உங்க குடும்ப வேலைகளை பார்த்துட்டு பிறகு ஆட்சி நடத்தலாம் அப்படின்னா மக்கள் வேதனை அடைவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு ஜெகதீஷ் முக்கியம் என்பதையெல்லாம் தாண்டி தமிழக மக்கள் தான் முக்கியம். அது எப்போ உணர போறீங்கன்னு தெரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சி கூட்டங்களில் பார்க்க முடியல. ரெண்டாவது, உங்கள் கட்சியில் முக்கிய புள்ளிகள் சேர்ந்தாங்கன்னா கூட உங்கள் தலைமையில் சேருவது கிடையாது. அரசாங்க ஆலோசனை கூட்டத்தில் நம்மளால் பார்க்க முடியல. அரசு விழாக்களில் பார்க்க முடியல. தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கின்ற இடத்துல நம்முடைய விஜய் அவர்களை பார்க்க முடியல. மொத்தத்தில் அவர் யார் கூட சுற்றணும்னு நினைக்கிறாரோ அவர்கிட்ட சுற்றுறாரு. அவர் யார் கூட பேச விருப்பப்படுகின்றாரோ விஜய் அவர்கள் அவரோட பேசுகிறாரு. மொத்தத்தில் கனவு உலகத்திலே இருக்கிறாரு. ஆனால் தமிழகத்தில் இப்படி ஒரு ஆட்சியை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற இதே தருணத்தில் இன்னைக்கு அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பியும் முன்னாள் எம்எல்ஏவும் விலகி தவேகாவில் இணைந்திருக்கின்றார்கள். ஸோ இப்படி நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக அதிமுகவில் இருக்கிறவங்க விலகி சென்று தவேகாவில் சேருகின்ற இந்த நிகழ்வெல்லாம் பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியலை புதுசாக தான் அணுகணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார். சீமான் அவர்களை சட்டப்பேரவைக்குள்ள அனுப்பிட்டோம்னா பாதி பிரச்சனை தொலையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றார். அவரை சட்டப்பேரவைக்குள்ள அனுப்புறதா? அவர் தான் தோத்து விட்டாரப்பா காரைக்குடியில் நின்று அப்படின்னு சொல்லுவீங்க. காரைக்குடியில் நின்று தானே தோத்தாரு. இடைத்தேர்தல் வந்து இல்லை. அதில் சீமான் அவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்புவதன் மூலமாக நம்முடைய விஜய் அவர்களை சரியா கார்னர் பண்ண முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதற்கான ஒரு வியூகத்தை தான் வகுத்திருக்கின்றார். என்ன வியூகம் அப்படின்னு கேட்பீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சப்போர்ட் பண்றதா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சீமானை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது சாத்தியமாகுமா அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் ஒன்றிணைந்து விடுவார்கள். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சீமான் கூட இந்த தேர்தலுக்கு முன்பாக என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ அந்த நிலைப்பாட்டில் இப்ப இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் தனியாகவே களமாடுவேன் என்று தேர்தலுக்கு முன்பாக சொன்னார். சீமான் இடத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி சீமான் தோல்வியை எதிர்பார்த்து தான் போட்டிடுவார். அதனால தோல்வி என்பது அவரை எப்போதுமே பாதிக்காது. ஆனால் இந்த 2026 தேர்தலானது சீமானை ரொம்பவே பாதித்திருக்கிறது. அவரால் வெளியே கூட வர முடியல, பத்திரிகையாளரை சந்திக்க முடியல, போராட்டங்கள்ல அவரை பார்க்க முடியல, விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிக்கல, அமைதியாகவே இருக்கின்றார். சில தருணங்களை வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா செய்தியாளர்கள் சீமானை அணுகுகின்றார்கள். எப்போது பார்த்தாலும் செய்தியாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து சீமானவர்கள் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்றவரு ஏர்போர்ட்ல ஒரு முறை அண்ணே என்னென்ன இப்பெல்லாம் பார்க்க முடியல, சில விஷயங்களை குறிப்பிட்டு உங்க கருத்து என்னன்னு கேட்கறாங்க. உடனடியாக போடா தம்பி போ வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக கடந்து போனார். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்க பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கும் நான் தேவைப்படுது. ஆனா அதிகாரத்துக்கு எங்களை அனுப்புறதா இருந்தா மட்டும் உங்களுக்கு நோவுதா?
கேள்வி கேட்க வந்துட்ட போயாயோ அப்படின்னு ரொம்பவே அவருக்கு சலிப்பு தட்டி போச்சு. இந்த மக்களுக்காக 13 ஆண்டு காலமாக கத்திட்டு கிடக்கிறாரு நம்ம சீமான். அதுலயும் ஒரு தனி சித்தாந்தத்துடன் வந்து எந்த விதமான ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட சித்தாந்தத்துல திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என்று சொல்லி சகட்டுமே இன்னைக்கு எல்லாரையும் எதிர்த்து கொண்டு இருக்கின்றார். பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மொத்த பேரும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பாங்க என்று சீமான் நினைக்கவே இல்லை. சீமான் உட்பட ஒரு 5 பேராவது இந்த முறை சட்டப்பேரவைக்கு போவாங்க. தமிழக மக்களுடைய பிரச்சனை பேசுவாங்க, தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. அதாவது மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனையை முதல்ல கையாள வேண்டும், அடிப்படையில் என்ன சீர்திருத்தம் செஞ்சால் அந்த பிரச்சனைகள்லாம் வேரோடு ஒழியும், மீண்டும் மீண்டும் வராது என்று சொல்லி களத்தில் 13 வருஷமாக போராடின சீமானுக்கு நல்லா தெரியும். அவர் போனார்னா தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு எழுச்சியும் உண்டு பண்ணுவார் என்பதற்காக தான் சீமான் கண்ட இடங்களில் போட்டியிடாம தான் பிறந்த காரைக்குடியிலே போட்டியிட்டாரு. ஏன்னா அவருக்கு இயற்கையாகவே அங்கே அவங்க சமூகத்தினுடைய வாக்கு இருக்கும். 2வது சொந்த இடம் என்பதனால தன்னை ஆதரிப்பாங்க என்று சீமான் நினைச்சாரு. ஆனால் சீமான் நினைச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. சீமான் டெபாசிட் கூட வாங்கல. கடந்த முறையாவது வந்து சீமான் போட்டியிட்டார்னா டெபாசிட் வாங்குவார். ஆனால் இந்த முறை அது கூட கிடையாது. இன்னொரு விஷயம், தான் வாங்கின 8.5% வாக்கை விட குறைந்தபட்சம் ஒரு 1.5% வாக்காவது வாங்கி 10% தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுவார் என்று பார்த்தாங்க. ஆனால் அவர் 4% தொட்டு ஏன் 4%க்கும் கீழாகவே போயிடுச்சு. ரொம்பவே சோர்ந்துட்டாரு. அதாவது எல்லா கட்சியும் முன்பாகவே வந்து வேட்பாளர் அறிவிச்சார், எல்லா கட்சிக்கு முன்பாகவே வந்து பிரச்சாரம் பண்ணார். அதாவது சீமான் கட்சியில மட்டும்தான் சீமான் மட்டுமே 234 தொகுதிக்கு போனார். அதிமுக கூட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதோட மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. கையில் பணமும் இருந்தது, பிரச்சாரமும் சரி வலுவாக தேர்தல் போது கவனிச்சாங்க. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு ஆள் தான் சுற்றி சுற்றி பிரச்சாரம் பண்ணார். தொண்டையெல்லாம் அவுட்டு, உடலே கருகி போச்சு. அந்த அளவுக்கு வெயில சுற்றி சுற்றி பிரச்சாரம் பண்ண அந்த மனுஷனுக்கு மக்கள் ஏமாற்றத்தை அளித்தாங்க. கட்சி வளர்ச்சி கூட காலி ஆயிடுச்சு. அதனால இனிமே தனித்து களமாடுவதா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மக்களுக்காக என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், நன்றி உணர்வே சுத்தமாக கிடையாத, சமரசம் இல்லாத ஒரு போராளியாக, அதாவது மரத்துக்கு, மண்ணுக்கு, நீருக்கு, பறவைக்கு, மாட்டுக்கு, ஆட்டுக்கு என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் போராடின நான் ஒரு படி மேலே போய் கடலுக்கும் மலைக்கும் போராடினண்டா. ஆனால் எதை பற்றியும் சிந்திக்காத உயிர்மை நேயம் கொண்ட இந்த சீமானை நீங்கள் கைவிட்டீங்கன்னா அப்புறம் நான் ஏன்டா களத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாக இருக்கின்றார். அந்த தொண்டர்களும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருக்கின்றார்கள். எப்படி அதிமுகவில் இருக்கிறவங்க அணிதினமும் கட்சி மாறுகின்றார்களோ, அதனால் எடப்பாடி பழனிசாமி சோர்ந்திருக்கின்றாரோ, அதே மாதிரி சீமானும் ரொம்பவே சோர்ந்திருக்கின்றார்கள். ஸோ இந்த சோர்வை நீக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் கைகோர்க்க வேண்டும். விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பா வைக்கணும்னா சீமானை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிற்கிறார். அதனால கூட்டணி போடலாமா, இல்லை அதிமுக செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதியில் சீமானை நிற்க வச்சு அதிமுக திமுக விலகி நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரையும் உள்ள அனுப்ப வேண்டியது, அதிமுக இருக்கிறவங்களும் இடைத்தேர்தலை சந்திப்பது. ஸோ பரஸ்பரம் வந்து இந்த இடைத்தேர்தலில் விலகி நின்று தேர்தலை சந்திப்பது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கூட்டணி. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் சீமானும் கூட்டணிக்கு வருகின்றார், பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறது. அதோடு போச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சிகளும் இருக்கிறது. ஏன் வழக்கமாக அதிமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டு இருக்கின்றார். சீமானுக்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருப்பதாக தெரிகிறது. சீமானுக்கு ஒன்னே ஒன்று தான் உதைக்குது, எப்படி பாஜகவுடன் அதிமுக கூட வந்து நான் கைகோர்ப்பது, நான் தேசிய கட்சிகளுடன் வந்து இணைவது கிடையாது, திராவிட கட்சிகளுடன் இணைவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த தருணத்தில் நான் எப்படி கூட்டணிக்குள்ள வரது, என்ன சொல்றது அப்படின்னு தான் சீமானுடைய நெருடலாக இருக்கிறது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐடியா கொடுத்துருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் கைகோர்க்கின்றார்கள். ஒரு கருத்தியலை மக்கள் மத்தியில் உலாவ விடுங்க, மக்கள்கிட்ட இருந்தும் உங்கள் தொண்டர்கிட்ட இருந்தும் ரியாக்ஷன் வரும், கட்சிக்குள்ள என்ன சலசலப்பு வருது அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ திமுக கூட பாஜகவுடன் கூட்டணி கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தியலை சுத்த விட்டுருக்காங்க. ஸோ அது திமுக மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி எந்த மாதிரி எதிர்ப்பலை ஆதரவலையை பெறுவது என்பதை பற்றி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக காரங்க. ஆனால் பாஜக திமுக விழுந்ததாகவே இருக்கட்டும், மீண்டும் காப்பாற்றக்கூடாது என்ற நிலையில் இருக்கின்றார்கள். அதனால் அதிமுக, அப்புறம் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி பல கட்சிகளும் ஒன்று சேர்த்து நாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு வந்து
பாஜகவும் நினைக்கிறது. ஆனால் சீமானை சமாதானப்படுத்துவது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழ் என்ற அடிப்படையில் அங்க கூட்டணி வச்சுக்கிறாரு, அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிறாரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாம நம்ம தேர்தலை சந்தித்தோம் என்றால் அது தற்கொலை முடிவு. பாஜக தனித்து விட்டோம்னா பாஜக தனித்து நிற்காது, நேரா திமுகவுடன் போய் சரணடைந்து விடும். அதனால எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் இறுக்கி பிடிக்கின்றார், சீமானையும் இறுக்கி பிடிக்கின்றார். சீமானை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தனாவது இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகணும், ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்குது. ஸோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வருங்காலத்தில் ஒரு கூட்டணி வரும் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவில் இதுவரைக்கும் மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடியவங்க சி விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், அவங்க 2 பேரும் இப்போ நன்றி சொல்ல தொகுதிக்கு போயிருக்காங்க. அப்படி நன்றி சொல்ல தொகுதிக்கு போகின்ற பொழுது மக்கள் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கின்றார்களா, கட்சி நிர்வாகிகள் நமக்கு ஒத்துழைப்பு நல்குகின்றார்களா, இல்ல நமக்கென ஒரு ஆதரவு வட்டம் இருக்கிறதா, அதிமுகக்குள்ள நமக்கென நிர்வாகிகள் இருக்கின்றார்களா என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இன்னைக்கு சி விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகமும் தொகுதியில போய் நன்றி சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏன்னா தொகுதி நிலவரத்தை பாக்குறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல நின்னோம்னா தவேகா சார்பில் வெற்றி பெறுவோமா? ஏன்னா சி விஜயபாஸ்கர் தொகுதியா இருக்கலாம், சி.வி. சண்முகம் தொகுதியா இருக்கலாம், விசில் 3ஆம் இடத்துக்கு போச்சு. வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய சின்னத்துல மீண்டும் நம்ம நிற்கணுமே, வெற்றி பெறுமா என்று இவங்கெல்லாம் யோசிக்கின்றார்கள். அதனால இன்னைக்கு அணி அணியாக வெளியேறக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த கூட்டணியை விரைவாக கட்டமைக்க வேண்டும். அப்பப்பா தவேகாக்கு அடுத்தது அதிமுக தான் எழுந்து வரும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? இனிமே 118 தொகுதி வெற்றி பெற்று தான் ஆட்சிக்கு வரணும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. எல்லா அரசியல் விமர்சகர்களும் அதை சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு 3 பெரிய கட்சிகள் களத்தில் இருக்குது. 3மே வாக்குகளை பிரித்து கொள்ளும். 3மே 234 தொகுதியில் அவங்க ஒரு 50, 60, 70 என்று சொல்லிட்டு யாருமே பெரும்பான்மை இல்லாத அளவுக்கு தொகுதிகளை தான் இனிமே பிரிப்பாங்க. மற்ற மாநிலங்கள்ல 3 பெரிய கட்சிகள் இருக்கும். அவங்க எப்பவுமே சரி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற முடியாது. 2 கட்சிகள் இணைந்து தான் ஆட்சி அமைப்பாங்க. அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப ஃபீல் பண்றார். அதிமுக 120, 130, 118 குறைஞ்சபட்சம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணுமே அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. சிம்பிள், 60 வெற்றி பெற்றால் கூட அதிமுகவை அரியணை ஏற்றத்துக்கு இன்னொரு கட்சி தயாரா இருக்கும். இன்னைக்கு எந்த தவேகா அதிமுகவை அபகரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே கட்சி அதிமுக 60 வெற்றி பெற்றால் அவங்க எம்எல்ஏக்களை அதிமுகவுக்கு ஆதரவளித்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவாங்க. அதனால எப்படா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்ற கவலையெல்லாம் தேவையில்லை. நிச்சயமாக திமுக இப்ப வலுவாக எழுந்து வருவதற்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. அப்படின்னா பாக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அதை தனியாக நாளைக்கு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால அதிமுகவுக்கு மெல்ல விடிவு காலம் பிறக்கிறது, நல்ல காலம் தொடங்குகிறது. ஸோ அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டணியானது விஜயை வீழ்த்தும் என்று நினைக்கின்றார்கள். இப்பதான் கருத்தியல் உருவாகி இருக்கிறது. அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி ஓரளவுக்கு முடிந்து போய்விட்டது. இந்த இடைத்தேர்தலே நிச்சயமாக அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 2026க்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதிமுகவுடைய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு சீமான் கூட ஆதரவு தெரிவித்தார். ஆனால் பாஜக உள்ள வந்ததுனால நம்ம சீமான் அவர்களால் உள்ள வர முடியல. அதே மாதிரி தான் விஜய் அவர்களாலும் பாஜக உள்ள வந்ததுனால அதிமுக கூட்டணியானது நழுவி போச்சு. ஸோ இந்த முறை பாஜகவும் இருக்கணும், நாம் தமிழர் கட்சியும் இருக்கணும். அதற்கான ஒரு செயல் வடிவத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு இருக்கின்றார். ஸோ எல்லாம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி புது வீட்டுக்கு குடியேறி இருக்கிறார். அந்த புதிய வீடானது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எதிரே அமைந்திருக்கிறது. ஏற்கனவே சிவந்தி இல்லத்தில் இருந்தாங்க, பசுமொழி சாலையில் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் அங்கே தான் இருந்தார். அந்த இடத்துல அமைச்சராக இருந்திருக்கின்றார், முதலமைச்சராக இருந்திருக்கின்றார், எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கின்றார். ஆனால் ஒரு சாதாரண எம்எல்ஏவாக அந்த இடத்துல இருப்பதற்கான அனுமதி இல்லை. அதனால இடம் மாறி இருக்கின்றார். புதிய இடமானது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்றத்தை தருகிறதா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். புதிய முயற்சியும் முன்னெடுத்திருக்கின்றார். என்ன நடக்க போதுன்னு பொறுத்து பார்க்கலாங்க. இந்த கூட்டணியானது அதிமுகவினர் சுறுசுறுப்பு படுத்துமா, இது ஆட்சியை பிடிக்குமா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.